ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஸ்பெஷலான மசால் வடை செய்ய போகிறேன். வடையில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். இது என்ன காலம்? நோன்பு காலம். ரமலான் பண்டிகை கிட்ட நெருங்கிக்கிட்டே வருது. எல்லாருமே நோன்பு இருக்கிறாங்க. நோன்பு டைமில் நோன்பு கஞ்சியோட மசால் வடை சேர்த்து சாப்பிடுவாங்க. அந்த மசால் வடையை தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ ஸ்பெஷல் இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கடலைப்பருப்பை எடுத்து நல்லா ஒரு 2-3 டைம் கழுவிட்டு தண்ணி விட்டு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். நான் ஒரே ஒரு டம்ளர் பருப்பு தான் எடுத்திருக்கேன். அந்த பருப்புக்கான அளவுகளில் தான் இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பருப்பை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிக்கிங்க. இந்த பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பருப்பு ஒரு 70-75% தான் அரைஞ்சி இருக்கணும். இப்போ நான் பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட வேறு என்னென்ன பொருட்கள் சேர்க்குறேன் அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்குங்க. இது ஆர்டினரி வடை கிடையாது, மசாலா வடை. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாத்தையும் நம்ம அரைச்ச பருப்பு கூட சேர்த்துக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் பருப்பு தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற பொருட்கள் தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் ஒரு வேளை அதிகமான பருப்பு எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கூடி குறைச்சி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம எடுத்த பொருட்கள் எல்லாத்தையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது இல்லாத மற்ற பொருட்கள் என்னென்ன? பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா தழைகள், இது எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சு அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எந்த அளவுக்கு நிறைய சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மசாலா வடை ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பில் தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரைங்க. அப்போ தான் மாவு சரியான பதத்தில் இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், கையில் எடுத்து பிடிச்சிங்கன்னா இந்த அளவுக்கு பிடிக்கிறதுக்கு வரணும். நல்லா தட்டாக வரணும். ஒருவேளை உங்களுக்கு தட்டாக வரலைன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போ சூப்பராக தட்டை வரும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவுகள் எல்லாத்தையும் ரெடியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் எண்ணெய் காஞ்ச உடனே தட்டி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நான் எடுத்து உருண்டைகளாக எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து நல்லா பால்ஸாக நமக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கலாம். முதல்லையே நம்ம உருட்டி ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா எண்ணெய் காஞ்ச பிறகு கடகடகடன்னு தட்டி போட்டு நம்ம வடையை சுட்டு எடுத்துடலாம். அதனால் எப்பவுமே வடை சுடுறப்ப இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப வேலைகள் சுலபமாக முடிஞ்சிடும், நமக்கும் அலுப்பு தெரியாது. இப்போ பாருங்கள், எல்லா பால்ஸையும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை ரொம்ப சூடுபடுத்துறாதுங்க, மிதமான தீயில் சூடுபடுத்திக்கிங்க. இப்போ எண்ணெய் சூடான பிறகு நம்ம பால்ஸாக பருப்பு உருண்டையை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் ஃப்ளாட்டடாக தட்டிக்கிங்க. தட்டிட்டு எண்ணெயில் சேர்த்துக்குங்க. எண்ணெயில் எத்தனை வடையாக சேர்க்க முடியுமோ அத்தனை வடையை சேர்த்துக்குங்க. நம்ம எடுத்துருக்கிற எண்ணெயை பொறுத்து 5-5ஆவோ 6-6ஆவோ இல்லை 10-15 எவ்வளோ சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் ஒரு 6 வடையாக சேர்த்துக்கிறேன். நான் முதல்ல எண்ணெயில் வடையை சேர்த்த உடனே நல்லா நுரைச்சி பொங்க ஆரம்பிக்கும். எப்பவுமே கடாயில் நம்ம வடையை சேர்த்த உடனே கரண்டி போடக்கூடாது. கொஞ்சம் நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க. ஓரளவு வெந்த பிறகு திருப்பி போடுங்க, அழகாக திருப்புறதுக்கு வரும். இப்போ நான் அடுத்த புறத்தையும் திருப்பி போட்டுட்டேன். இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த வடை நல்லா சலசலன்னு வேக ஆரம்பிக்கும். இந்த சலசலப்பு அடங்கிருச்சுனாலுமே நம்ம தெரிஞ்சிக்கலாம் வடை ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா வெந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். எந்த காரணத்துக்கோ கொண்டும் ஃப்ளேமை பார்த்திங்கன்னா ஐ பண்ணிடாதீங்க, அதிகமாக வச்சிடாதீங்க. மேலே மட்டும் வெந்தா மாதிரி இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா வேகாது. இப்போ சூப்பராக வடை ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு கிறிஸ்பியான மசாலா வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா வடையை சாதாரணமாக ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு டீ கூட வச்சு தரலாம். இல்லை இந்த மாதிரி நோன்பு காலங்களில் நோன்பு கஞ்சியோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பரான வடை ரெடி ஆகிடுச்சு. நோன்பு கஞ்சியும் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. இப்போ இந்த நோன்பு கஞ்சியோட இந்த வடையை சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.